ஓம் நமச்சிவாயே. நம்ம முன்னோர்கள் நம் உயிர் ஆனந்தமாக வாழ்வதற்கும் நம் உயிர் இறுதியில் சொர்க்கபதம் பெறுவதற்காகவும் ஏராளமாக ஆன்மீகத்தில் செய்து வைத்திருக்கின்றார்கள். குழந்தைகளுக்கு 3 மாதத்தில் அல்லது 5 மாதத்தில் இப்படி மாதம் வைத்து காது குத்துவார்கள். காது குத்துவதால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, அந்த பலனை மறைத்து வைத்திருக்கின்றார்கள். பெரியவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம ஆராய்ச்சி காது குத்தாமல் இருந்தால் காது குத்தாமல் இருந்தால் கடைசியில் செத்தம்பேர் பாடாது உனக்கு காரமுள்ள காது குத்தி தான் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போது எப்படியாவது காது குத்தியாக வேண்டும் என்பது ஐதீகத்தில் இருக்கிறது. அப்போ அதில் ஏதாவது ஒரு மருத்துவ குணம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது. இந்த காதில் இந்த இடத்துல கல்லீரலுக்கு தேவையான சக்தி இருக்கிறது. அந்த இடத்தில் காது குத்தி தங்க நகை அணிந்து வந்தால் கல்லீரலுக்கு தேவையான பிரபஞ்ச சக்தி 7 கிரகங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் கல்லீரலுக்கு வந்து சேரும். அப்படி கல்லீரலுக்கு வந்து சேரும் பொழுது கல்லீரலிருந்து ஆகாய மார்க்கமாக மேலே சென்று நமக்கும் சக்தியை கொடுக்கும். நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தேக்கமெல்லாம் வெளியேறும். அந்த வெப்பம் இல்லாவிட்டால் நம் உடலுக்குள்ளேயே அந்த கல்லீரலின் சக்தியான எரிகாற்று உள்ளே தங்கி பல பிரச்சனைகளை உருவாக்கும். இது உருவாகக்கூடாது என்பதற்காகத்தான் இறந்த பிறகு நமது ஆவி சொர்க்கபதம் பெற வேண்டும், ஆகாய மார்க்கமாக மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதுக்கு காது குத்தாமல் இருப்பவர்களுக்கும் அந்த காரமுள் என்று சொல்லக்கூடிய இந்த முள்ளில் குத்தி அந்த கல்லீரலுக்கு சக்தி தரக்கூடிய அந்த வர்ம புள்ளியை தூண்டிவிட்டு அடக்கம் செய்கின்றார்கள். இவ்வளவு விஷயத்தை நம் முன்னோர்கள் அக்கு வேறு ஆணி வேறாக அவ்வளவு துல்லியமாக கண்டுபிடித்து வைத்திருக்கின்றார்கள். இது நமக்கு இந்த உண்மை தெரியாவிட்டால் நாம் விளையாட்டு போல சொல்லுவோம், காது குத்தல்னா என்னடா நடக்குது, காதுக்கு எதுக்கு என்ன இருக்குது அப்படின்னுலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த காலத்தில் இதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஏன் காதுக்கு காது குத்தி தங்க நகை அணிவிக்கின்றார்கள் என்று பார்த்தால், தங்கத்திற்கு மட்டும்தான் 7 நிறக்கற்றைகளை ஒன்றாக சேர்த்து மங்காத மஞ்சள் நிறமாக மாற்றும் திறன் உண்டு. அதனால்தான் தங்கத்திலே காது குத்து சிறப்பிக்கின்றார்கள். வேறு உலோகங்களை நாம் போட்டால் அந்த உலோகத்திற்கு தனிப்பட்ட சக்தி தான் இருக்கும். ஆனால் இந்த தங்கத்திற்கு மட்டும்தான் 7 கிரகங்களின் நிறக்கற்றைகளை ஒன்றாக சேர்த்து நம் உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாம் அதை பார்த்து தெரிந்து கொள்கிறோம் ஒழிய நமக்கு என்ற ஒரு சிந்தனை இன்னும் வரவில்லை என்றுதான் சொல்லும். ஆக அறிவியலையும் தாண்டி, நவீன அறிவியலை தாண்டி ஆன்மீக அறிவியல் முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இது தெரியாதவர்கள் இதை பார்த்த பிறகு உங்கள் குழந்தைகளுக்கு காது குத்தாமல் இருந்தால் காது குத்துங்கள், நல்லதே நடக்கும்.